அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தகவல் அறியும் உரிமை சட்டம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 12, 2005 நடைமுறைக்கு வந்துச்சு. அக்டோபர் 12, 2005 நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த தகவல் அறியும் உரிமை சட்ட மசோதா மக்களவையில் 2004 டிசம்பரில் தாக்கல் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மே 11, 2005 நிறைவேற்றப்படுது. மாநிலங்களவையில் மே 12, 2005 நிறைவேற்றப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அனுப்பப்படுது. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் கொடுக்குறாருன்னா 2005 ஜூன், ஓகேங்களா, ஜூன் 15 அன்னைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்குறாரு. ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அக்டோபர் 12, 2005 நடைமுறைக்கு வர்றது தான் தகவல் அறியும் உரிமை சட்டம், ஆர்டிஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், அரசு நிர்வாகம் செயல்பாடு மற்றும் செயலற்ற தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம ஒரு தகவலை கேட்டு வாங்கி எப்படி நிர்வாகம் போய்கிட்டு இருக்குன்னு நம்ம கூட பார்த்துக்கலாம். ஒரு தனிநபர் பார்த்துக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம், ஓகேங்களா. இந்த சட்டம் வரதுக்கு முக்கிய பங்காற்றியவர் அப்படின்னு சொல்லணும்னா அருணா ராய் அப்படிங்கிறவங்க தான். அருணா ராய் அப்படிங்கிறவங்க தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அவங்களும் இந்த சட்டம் வரத்துக்கு ரொம்ப பாடுபட்டாங்க, ஓகேங்களா. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட முதல் தலைவராக இருந்தவர் யாருன்னா வஜாட் ஹபீபுல்லா அப்படிங்கிறவர் தான். வஜாட் ஹபீபுல்லா அப்படிங்கிறவர் தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட முதல் தலைவர், அதாவது ஆர்டிஐயோட ஃபஸ்ட்டு சேர்மன் அப்படின்னு வச்சுக்கோங்க. தற்போதைய சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீராலால் சமரியா அப்படிங்கிறவங்க. எல்லாமே ரிட்டையர்டான ஐஏஎஸ், ஓகேங்களா. தற்போதைய தலைவர் யார்? ஹீராலால் சமரியா. மாநில தலைவர், தமிழ்நாட்டோட மாநில தலைவர் யாருன்னா எம்டி ஷஹீல் அக்தர். எம்டி ஷஹீல் அக்தர் தான் மாநில தலைவராக இருக்கிறார். இவங்களுடைய பதவி காலம் இந்த 2005 வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 5 வருடமாக இருந்துச்சு. 2019 திருத்தும் போது 3 ஆண்டுகளாக குறைச்சிட்டாங்க, ஓகேங்களா. 3 ஆண்டுகளாக குறைச்சிட்டாங்க. அவருடைய சம்பளம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்சம் ரூபாய், படிகள் உட்பட, இதர படிகள் உட்பட ஒரு 2.5 லட்சம் ரூபாய் அவங்களுடைய வருமானமாக இங்கே இருக்கும். தகவல் சுதந்திர சட்டம் 2002 அதை பேஸ் பண்ணி தான் இதை கொண்டு வராங்க, ஓகேங்களா. தகவல் சுதந்திர சட்டம் 2023. இதில் ஒரு குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா நம்ம தகவல் கோர்றோம்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா 1923 சட்டம் இருக்குது. அதாவது அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டம் 1923 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அந்த சட்டத்தின்படி தகவல்கள் கோர வழி இல்லை. இந்தியாவில் தகவல் வெளிப்பாடு தடை செய்யப்பட்டுள்ள தகவல்கள், அதாவது இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் இருக்கும், ரகசியங்கள், இராணுவம், ஸோ இதெல்லாம் வெளியிட தடை கொடுத்துருக்காங்க. நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக கூட அதை கேட்டு நம்ம பெற முடியாது, ஓகேங்களா. தகவல் பெற அதிகபட்ச நாள் என்ன அப்படின்னா 30 நாள் தாங்க, ஓகேங்களா. 30 நாளுக்குள்ளே நமக்கு தகவல்களை அவங்க கொடுத்துடணும். சப்போஸ் அந்த தகவல் கேட்குற நபருடைய உயிர், இருப்பிட பிரச்சனை, உடைமை பிரச்சனை, இது மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ளே தகவல் கொடுக்கணும், புரியுதுங்களா. நார்மலாக தகவல் வேணும் அப்படின்னா 30 நாளுக்குள்ளே கொடுக்கணும். உயிர் உடைமை சம்மந்தப்பட்டதுன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே தகவல் கொடுக்கணும் அந்த அலுவலர், ஓகேங்களா. துணை பொது தகவல் வழங்கும் அதிகாரியிடம் தகவல் 35 நாள் அதிகபட்சம். பட்டியலிடப்பட்ட பாதுகாப்பு அல்லது புலனாய்வு நிறுவனங்களிடமிருந்து மனித உரிமை மீறல் தொடர்பான தகவலுக்கு 45 நாள், புரியுதுங்களா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேட் இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. தகவல் உரிமை கேட்ட முதல் நபர் யாருன்னா ஷஹீத் ராசா புருனே அப்படிங்கிறவர். ஷஹீத் ராசா புருனே, அவர் புனேவை சேர்ந்தவர் நபர், புனேவை சேர்ந்த ஒரு நபர்.
நீங்கள் தகவல் கேட்கணும் அப்படின்னா பிரிவு 2 1 அவங்களுக்கு கொடுத்துருக்க பிரிவில் 2 1 படி நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த பதிவேடுகள் படி என்னென்ன கேட்கலான்னா ஆவணங்கள், குறிப்பாணைகள், மின்னஞ்சல், கருத்துரை, ஸோ அது மாதிரி நிறையாவுக்கு நீங்கள் வந்து அந்த தகவல்களை நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அரசியலமைப்பு ஒப்புதல் வந்து 19 1A அதன்படி கொடுத்துருக்காங்க. நியமனம், ஸோ குடியரசுத் தலைவர் தான் இவங்களை வந்து நியமனம் பண்ணுறாரு. குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாரு. ஒரு சேர்மனை அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்னா அதற்கான தேர்வு குழுவில் பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க, கேபினெட் அமைச்சர்கள் இருப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவர், கேபினெட் அமைச்சர்கள் இருப்பாங்க ஒரு சேர்மனை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா. நம்ம பிரிவு 6 படி தகவல் கோரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 2 1 படி 6. ஸோ இது எல்லாமே தகவல் கோர்றதுக்கான ஒரு வழி. ஆனால் அந்த தகவல்களை நிராகரிப்பு பண்ணுறதுக்கு, இப்போ உங்களுக்கு தகவல் தர முடியாது அப்படின்னு சொல்லணும்னா பிரிவு 8 9 வச்சுருக்காங்க. பிரிவு 8 9 வச்சுருக்காங்க. அந்த 8 9 தான் இராணுவம், ரகசியங்கள், ஒப்பந்தங்கள், ஸோ இது மாதிரியான சில விஷயங்கள் வரும். ஓகேங்களா. நிராகரிப்பு 8 9 படி தகுந்த காரணத்தோட நிராகரித்து தரலாம். விதிவிலக்கு அப்படின்னா விதிவிலக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் பாதுகாப்பு விதிகள் பற்றியும், நாட்டின் அறிவியல் பற்றியும், இந்திய இறையாண்மை பற்றியும், நீதிமன்ற அவமதிப்பு போன்றவற்றை, ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வெளிநாட்டிலேருந்து பெற ரகசிய தகவல்கள், ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. வெளிநாட்டு அரசுகளிடமிருந்து ரகசியமாக பெறப்பட்ட தகவல்களாக இருக்கலாம். ஸோ எதுவுமே வந்து அந்த நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட எதையுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நீதிமன்றம் சம்மந்தப்பட்டதும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் விதிவிலக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு கமெண்ட்ஸில் அடுத்து என்ன டாபிக் போடலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிடிக்கலைன்னா டிஸ்லைக்கை பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலைங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணி வச்சா தான் நான் போடுற அடுத்தடுத்த டாபிக்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நாளைக்கு வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.